கீழே இருக்கிற அந்த புஷ் வந்து ஒட்டிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரே மாதிரி வச்சு பார்த்தேன். அந்த ட்ரேலேயும் வந்து அந்த புஷ் வந்து ஒட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒட்டிட்டு ஒரு மாதிரி அந்த புஷ் கழண்டு வர்ற மாதிரியே இருக்குது. சரி, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த பின்னாடி அந்த ட்ரேவை எடுத்துட்டு நான் வந்து கீழே வந்து ஒரு 4 வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். 4 வாட்டர் பாட்டில் மூடி வச்சு ஒட்டுறதுனால கேப் நிறையா கிடைக்கும் கீழே. அதே மாதிரி மிக்ஸிக்கு கீழே தண்ணி போனாலும் எதுவும் செய்யாது. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இப்போ ஒட்டி பார்க்குறேன். ஒட்டி பார்த்தேன். ஆனால் வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அது வந்து ஒட்டிட்டு கேப் வந்து எனக்கு நிறையா கிடச்சிருந்துச்சி இது ஒட்டுறதுனால. அதே மாதிரி கீழே இழுத்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ப்ரீத்தி ப்ளூ லீஃப் மிக்ஸி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து கத்தி, ஸ்பூன் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்ட் ஆர்கனைசர் இல்லாதவங்க வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜூஸு இதெல்லாம் குடித்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இப்போ தருவாங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து மேலே வந்து இப்படி ஹோல்ஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து கத்தி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக உள்ளே அரிசி போட்டிருக்கேன். அரிசி போட்டுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு கத்தி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இதை வந்து சூப்பராக ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அடுப்புக்கிட்ட வச்சு ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம அரிசி வச்சு மட்டும் ஆர்கனைஸ் பண்ணலான்னு இல்லை, கல்லுப்பு கூட போட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம். கல்லுப்பு போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறப்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆர்கனைசர் வந்து காசு கொடுத்து வாங்குறத விட இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு பாக்ஸ் கிடைக்க போகும்போது பெயிண்ட் பண்ணி அழகாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்மள்ட்ட வந்து இப்படி ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்தாலும் கூட அதுலேயும் கூட நம்ம கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் அரிசி கொட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், வீட்டில் இருக்கிற கத்தி, இது குரடு, காய் சீவுறது எல்லாத்தையும் வந்து நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சிசரை கூட வைக்கலாம். இதில் சூப்பராக இருக்கும். இன்னும் இடம் இருக்குது, இன்னும் 2 கத்தி கூட வைக்கலாம். பாருங்கள், கிளாஸ் இதில் வைக்கிறனால சூப்பராக இருக்குது. இது மாதிரி கூட வைக்கலாம். இதை விட நீங்கள் அட்ராக்டிவாக கிளாஸ் பவுல்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா கிச்சனுக்கு வந்து ஒரு நீட் லுக் கிடைக்கும். இதே மாதிரி அரிசி மட்டும் இல்லை, உப்பு இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்பூனு, கத்தி இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஆர்கனைசர் தான். இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லா வீட்லேயும் கம்பல்சரி வந்து இந்த ஆர்கனைசர் இருக்கும். அதாவது வந்து மக்கு. இந்த மக்கு வந்து குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் கலராக ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மக்கெல்லாம் இப்போ கிடைக்குது 10 ரூபீஸ்லேருந்து. இந்த மக்கை வந்து நீங்கள் வந்து இப்படி ஜன்னல் இருந்துச்சுன்னா கிச்சனுக்கு பக்கத்தில் ஜன்னலில் மாட்டி விட்டு அது ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஜன்னலில் மாட்டி விட்டு எல்லா விதமான டூல்ஸ் இதில் வச்சுருக்கேன். கத்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி, ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சொருவது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் சொருவது, பீலரு, ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு வடிகட்டி, குட்டி வடிகட்டி, இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நீட்டாக அமைஞ்சிருச்சு. இதை வந்து இப்படி வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஹேங் பண்ணி விட்டோம்னாலும் நீட்டாக இருக்கும். எல்லா விதமான டூல்ஸும் வந்து இதில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இது எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் வந்து மாட்டிக்கலாம் வாங்கி. இது வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சுன்னா இதை தூக்கி நம்ம வந்து பாத்ரூம் போட்டுட்டு வேறு கலர் கூட வாங்கி மாட்டிக்கலாம். நம்ம கிச்சனுக்கு இது காம்பேக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து இது கடைகளில் கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் இந்த ஆர்கனைசர். இது வந்து இப்படி ஹேங் பண்ணுற மாதிரி கொக்கி இருக்குது இந்த ஆர்கனைசரும் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அதே மாதிரி தான் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜன்னல் இருந்துச்சுன்னா அதில் தொங்க விட்டுக்கலாம். இந்த ஆர்கனைசரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதுலேயும் வந்து தேவையான பொருட்கள் வச்சுக்கலாம். அப்படி காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க அந்த மாதிரி மக்கில் வந்து வச்சுக்கலாம். மக்களையும் இதில் வைக்கிற மாதிரி தான் நல்லா நீட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் மக்கை வந்து கலர்ஃபுல்லாக எந்த கலருக்கு மாற்றுறீங்களோ அது மாதிரி இருக்கும். மக்கை நீங்கள் வேணால் டெக்கரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆன்லைனில் வாங்கினது.
இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி ஜன்னல் இருந்தால் ஜன்னலில் மாட்டி விட்டுக்கலாம். இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இப்படி நைஃப்லாம் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆர்கனைசர். கீழே பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஹோல்ஸ் இருக்கும். தண்ணியோட வச்சாலும் ஒன்றும் ஆகாது. தண்ணி வந்து கீழே உடஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவுற ஸ்டாண்ட் கூட வர்ற ஆர்கனைசர் இது. இதை நீங்கள் வச்சு நைஃபு இந்த மாதிரி செட் பண்ணுறது கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் கூட இதை ஈஸியாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஜன்னல் இது மாதிரி எதுவும் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதில் வந்து 2 பார்ட்டிஷனாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து எதை வைக்கணுமோ அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நைஃப்லாம் சிசர்லாம் இப்போ சிசரு நைஃபு பீலர் இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி பிரித்து கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி பிரித்து நைஃப் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சைடு வந்து ஸ்பூனு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சைடு நைஃப் மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிறனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஆர்கனைசர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து பாலாடை வந்து நெய்க்காக எடுத்து வச்சுருப்போம். அந்த பாலாடையிலேருந்து வந்து நெய் எடுக்கிறதுக்கு சில பேர் வந்து சிரமப்படுவாங்க. பார்த்திங்கன்னா அதுக்காகவே வந்து பாலாடையெல்லாம் வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர்த்துக்கு நெய்யே வராது. ஆடையிலேருந்து வந்து அந்த வெண்ணெயே வந்து பிரிஞ்சு வராது சில பேர்த்துக்குலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆடையை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஐஸ் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ் டியூப்பை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஐஸ் டியூப் போடுறேன் நான். கூட கொஞ்சம் வந்து நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தோடனே உங்களுக்கு ஒரு மாவு பதத்துக்கு தான் இது இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு மாவு நீங்கள் ஆட்டின மாவு எப்படி இருக்கும் வெள்ளை வெள்ளைன்னு அந்த பதத்துக்கு தான் இருக்கும். இது வந்து நல்லா ஐஸ் டியூப் போட்டு அரைச்சிருக்கனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இது வந்து ஒரு 2 செகண்ட் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சுற்று போட்டு அரைச்சிங்கன்னா அப்படி வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அரைக்கவே வந்து வெண்ணெய் வந்து மிக்சியிலே திரண்டு வந்துடும். ஊற்ற போகும்போது வெண்ணெய் தனியாக அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு தடவை அரைச்சிட்டு இன்னொரு தடவை அதே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம கஷ்டப்பட்டு அந்த வெண்ணெய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வடிகட்டு போகும்போது அந்த வெண்ணெய் தனியாக திரண்டு வந்துடும். பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இந்த லிக்விட் மாதிரி இருக்கிறத ஊற்றிட்டு ஆல்ரெடி ஒன்று அரைச்சி எடுத்துட்டேன். 2வது இது பாருங்கள் 2 செகண்ட் தான் அடித்தேன். நல்லா திரண்டு வந்துருச்சு. அப்படி நம்ம இதிலே வச்சு வடிகட்டிடலாம். இதில் வந்து தனியாக கீழே போயிடும். அந்த இது மட்டும் வந்துடும். வெண்ணெய் மட்டும் மேலெலாம் வந்துடும். நீங்கள் கையில் எடுக்கிறதுனாலும் அப்படியே கெட்டியாக வரும். நீங்கள் வந்து கையில் தொட முடியல பிஸ்குன்னு ஒட்டுது அப்படிங்கிறவங்க இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் அப்படியே வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. தண்ணி கீழே தனியாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி அடித்ததில் வந்து எடுத்து வச்சது. இப்போ வந்து 2யும் ஒன்றா போட்டுக்கலாம். எப்படியும் நம்ம வெண்ணெய் வந்து கை போட்டு நல்லா கழுவி எடுப்போம். கழுவி எடுத்துகிட்டு போட்டாலே வந்து அது வாசம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் சேமித்து வச்சதுனால இதை கழுவுறதுக்கு வந்து நீங்கள் இப்படியே வந்து சலடையில் வச்சு நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாம். ஒரே வேலையாக முடிஞ்சிடும். பாருங்கள் கழுவி எடுத்தாச்சு. சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து வெண்ணெய் கிடச்சிருச்சு. இது நீங்கள் எந்த கையும் போட்டு ப்ராசஸ் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இருக்காது. சீக்கிரமாக வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து வெண்ணெய் எடுத்துடலாம். சூப்பராக இதை வந்து நம்ம உருக்கி நெய் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். வெண்ணெயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவி வச்சாச்சு. இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. இது ஈஸியான ப்ராசஸ் தான். இதை செய்து கஷ்டப்பட்டுட்டு நிறையா பேர் வந்து வெண்ணெய் எடுக்காமல் ஆடை எடுக்காமல் அப்படியே வந்து தூக்கி போட்டுறீங்க. கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்ம ஒரு சொட்டு கூட கையிலேயே படாமையே வந்து நம்ம வெண்ணெய் எடுத்தாச்சு. சூப்பராக இதை வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.